உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? முந்தின காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் நீதிமான். ஆனால் நியாயப்பிரமாணம் மனிதனால் கை கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அவன் செய்தாலும் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிற பாவம் அவனை காட்டி கொடுத்து விடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த பிதாவினுடைய மகனாய் அவர் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி இந்த துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தி உலகத்தின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். பயங்கரமான வெறித்தனமான வைராக்கியமான கோபங்களை உடையவர்கள் அவரை பார்த்து சொன்னார், இவர் வைராக்கியம் உடையவர்னு சொன்னார். மக்களை நிந்தித்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவை பார்த்து இவர் நிந்திக்கிறாருன்னு சொன்னாங்க, இவர் திசை திருப்புகிறார் என்று சொன்னாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் இயேசுவை பார்த்து நீ கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. திருடர்களாய் இருந்தவர்கள் இயேசுவை பார்த்து இவர் திருடன்னு சொன்னாங்க. உலகத்தின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அங்கே கோர மரணம் அடைந்து அந்த இரத்தத்தை சிந்தினதினாலே புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் உடைக்கப்பட்ட மாம்சத்தினால் இந்த இரத்தத்தையும் இந்த மாம்சத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அவராலே அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நீதிமான்களுக்கு அவர் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்கள் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கிறிஸ்துவின் உடைக்கப்பட்ட சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவராலே அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிறேன். கண்களை மூடி சொல்லுவோமா, அப்பா உம்முடைய கிருபையினால் நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை ரட்சித்து கொண்ட என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை அழிக்கும்படியாக தேடுகிற சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வழி அறியாது அலைந்து திரிந்த ஆட்டை போல் நான் இருந்தேன், என்னை தேடி வந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில, இந்த துதியின் வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். அப்பா, உனக்கு விரோதமாய் உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவர், விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவர், அதை அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் எதையும் செய்யலப்பா, நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் தேவரே நீர் எங்களுக்கு அந்த நன்மை கொடுத்து எங்களை வழி நடத்திருக்கிறீங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. தகுதி இல்லாத எங்கள் மீது நீர் பாராட்டின கிருபை பெரிது. அதனால நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம், அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா கொஞ்ச நேரம். எத்தனை பேர் இன்னைக்கு என்னை கட்டாயப்படுத்தி என்ன ஒருத்தங்க ஆராதனை கூட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க? யாராவது அப்படி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம யாரும் கட்டாயப்படுத்துறதுனால தேவனை ஆராதிக்க வர்றதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு நம்ம கட்டாயமா ஆராதனைக்கு போவோம்னு சொல்லி நம்மளை உந்தி தள்ளும். ஹல்லேலூயா. எனக்காய் எல்லாவற்றையும் விட்டு என் தாழ்வில் என்னை நினைவு கூர்ந்து என்னை தேடி வந்த அந்த அற்புதமான அன்பை நினைச்சு எத்தனை பேர் இன்னைக்கு உற்சாகமா பாட போறீங்க? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றினின்று
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மாறாத அன்பு, அற்புதமான ஒரு அன்பு. அல்லேலூயா. உலகம் எனக்கு காண்பிக்கிற அன்பு என்னை ஏமாற்றி என்னை கண்ணீரில் மூழ்க செய்யும். ஆனால் இயேசுவின் அன்போ கண்ணீரில் மூழ்கி இருக்கிற என்ன ஆறுதல் படுத்தி என்னை மீண்டும் எழும்பி நடக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவனுடைய அற்புதமான அந்த அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் இன்னைக்கு நன்றி சொல்ல போறீங்க? நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் உன்னுடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் மன்னித்தார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். பூமி அனைத்தினின்றும் என்னை விசேஷித்தவனாய் தெரிந்து கொண்டவர், எல்லா நெருக்கத்திலையும் என்னை விடுவித்தவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து நன்றிகளை ஏறடுங்க. சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினவர், தம் வார்த்தையை அனுப்பி எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணினவர். எல்லா நெருக்கத்திலும் நான் கூப்பிட்ட போது எனக்கு மறு உத்தரவு கொடுத்தவர். எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. மனுஷன் என்னை நிந்தித்தான், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் தனிமையின் பாதையில் நடந்த போது தகப்பன் மகனை சுமப்பது போல சுமந்தவர். அந்த அன்பிற்காய் நன்றி சொல்லுங்க. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இது
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. எத்தனை விசேஷமானவருக்கு ஈடு, எத்தனை விசேஷமானவர். அநேகருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அவருடைய உள்ளத்தில் என்னை வரைந்து வைப்பது எத்தனை ஆச்சரியம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஒருவேளை அவர் சுமந்ததை நான் மறந்திருந்தாலும் என்னை சுமக்க மறக்காத ஒரு தேவன்.
கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் அவரால் ஆதரிக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில தேவனுடைய அன்பு அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருப்பேன் என்று சொன்னவர் இதோ உன் பக்கத்தில் நின்று உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறவர், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். ஒவ்வொருவரின் காயங்கள் இந்த வேளையில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், எனக்கு கலங்கி நிற்கலாம். ஆனால் அந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை திக்கற்றவனா நான் விடேன். உலகம் என்னை வெறுக்கலாம், நான் நம்பினோர் என்னை வெறுக்கலாம், என் குடும்பமும் நான் நேசித்தவர்களும் நான் தேவையில்லாதவன் என்று கூட சொல்லலாம். ஆனால் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. கரங்களை வச்சு சொல்றீங்களா? பாராட்டின அன்பிற்கு அவர் மாத்திரம் நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்தில் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறவன் தேவனை பார்த்து, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் உனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர், உனக்காய் வழக்காடுகிற கர்த்தரவர். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா,
என் கிருபை உனக்கு போதும். என்னை தூக்கி எடுத்தவரே, வார்த்தையினால் எனக்கு சுகம் கொடுத்தவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, என்னை கைவிடாதவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். உம்முடைய அன்பு இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற கர்த்தர் நீர். மற்றும் உம்முடைய ஜீவனை எங்களுக்குள் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இப்போதும் எப்போதும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆழமாக தேவனை துதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த துதியின் பலன் நம்மை தாங்கட்டும். மீண்டும் ஒரு முறை நாம் எழுந்து நின்று 72வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 72, இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு சகோதரி ராஷ்மியை முன்பாக அழைக்கிறேன். 72வது சங்கீதம் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரன் ஆகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அளவில்லாத அன்பை குறித்து சில வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். அளவு கடந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு, ஆச்சரியமான அன்பு, அதிசயமான அன்பு, தகுதி இல்லாத நம்மீது தேவன் பாராட்டுகிற அன்பு. அந்த அன்பின் நிமித்தம்தான் இன்றைக்கு நாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து போனால் நாங்கள் அழிவுக்குள் பிரவேசிக்க மாட்டோம்.
நம் மகிமையிலே பிரவேசிப்போம். இரண்டாவது, அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு திருடன் திருடி ஜெயிலுக்கு போகும்போது உலகம் அவனை பார்த்து திருடன் 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 என்று தான் அழைக்கும். நீதிபதி சொல்கிறார் ஒரு 7 வருஷம். அந்த 7 வருஷம் அவன் அந்த தண்டனை அனுபவித்துட்டு வெளியில் வரும்போது அந்த தண்டனை அவன் அனுபவித்து விட்டபடினாலே அவன் திருடன் அல்ல. திருடன்ன்றது மாறியாச்சு. ஆனால் உலகம் கடைசி வரைக்கும் அவனை திருடன் தான் சொல்லும். அவன் பையன் போகும்போது என்ன சொல்லுவான்? இவன் யார் தெரியுமா? அந்த திருடனோட பையன். இந்த உலகம் நமக்கு பெயர் தரிக்கும். ஆனால் இந்த உலகம் நமக்கு தரிக்கிற பெயரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பைபிள் அந்த வசனம்லாம் இருக்கு. ஜனங்கள் நம்மை பார்த்து பேரிட்டு அழைப்பார்கள். விலங்குடைய பெயர்களெல்லாம் கூடுவாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும், இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் இல்லை, அப்போ அது யாராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். வாங்கிறது பேசுகிறது எல்லாவற்றையும் நெஞ்சிலையும் மனசுலையும் கொண்டு போய் போட்டால் மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நரம்பு இல்லாத நாக்கு, எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணால் பேசும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை நீங்களும் நானும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? கேட்குற எல்லாத்தையும் இங்கேயோ இல்லை இங்கேயோ கொண்டு போகக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற அந்த ஒரு டெக்னிக்கை நீங்களும் நான் கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் சமாதானமாக இருக்கும். பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், சம்பந்தம் இல்லாதவன் பேசுவான், தொடர்பில்லாதவன் பேசுவான், நம்மளை தெரியாதவன் பேசுவான், தெரிஞ்சவனும் பேசுவான். ஆனால் நீங்களும் நானும் எப்படி தேவனுக்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை. அதை பற்றி நமக்கு தெரியும் நல்லா. அதனால் ரொம்ப நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. சில வார்த்தைகளை ஏன் அவர்கள் போடுகிறார்கள் என்றால் நீங்கள் பற்றி எறிவீங்கன்றதுனால தான் போடுறாங்க. அது உங்களை தொந்தரவு பண்ணும், நீங்கள் சமாதானத்தை குலைக்கும், நீங்கள் ஒன்று அழுவீங்க, இல்லைனா கண்ணீர் விட்டு கதறுவீங்க, இல்லை மேலேயும் கீழேயும் குதிப்பீங்க. அதுக்காகவே போடுற வார்த்தைகள். இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஓசியாவின் புத்தகம் 1வது அதிகாரம். ஓசியாவின் புத்தகம் 1வது அதிகாரம். ரெண்டாவது வசனத்திலிருந்து எல்லாம் வைராக்கியமாக என்னோட சேர்ந்து வாசிங்க. பைபிள் எல்லாரும் கையில் வச்சுருக்கணும். அந்த பைபிளை பார்த்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து என்னோட கூட வாசிக்கணும். வாசிக்க தெரிந்தவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து சத்தமாக வைராக்கியமாக வாசிக்கணும். சரிங்களா? ஓசியாவின் புத்தகம். இப்போ ஓசியாவை தேதி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2வது வருகை வந்துருமா இல்லையா? ரைட்டு, ஓகே. தானியலுக்கு அடுத்த புத்தகம் ஓசியா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியல், அதுக்கப்புறம் ஓசியா. ரைட், 2வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அடையாளங்களினால் பேசுகிற தேவன் பல விதங்களில் பேசுவார் நம்மோடு கூட. சில வேளையில் அவர் அடையாளங்களால் பேசுவார். அந்த அடையாளங்களால் பேசும்போது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓ, தேவன் தான் பேசுகிறாரு, என்னுடைய சூழ்நிலைக்கு இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், அடையாளத்தை காண்பித்து பேசுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா தேசம் கர்த்தரை விட்டு சோரம் போன நிலைமையில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தீர்க்கதரிசிக்கிட்ட போய் நீ ஒரு சோர ஸ்திரீயும் சோர பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள். சரி, 3வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரயேல் என்று பெயரிடு. ஏன் எனில், காரணம் சொல்கிறார். ஏன் இந்த பேர்? இப்போ எல்லா பேருக்கும் காரணம் இருக்குது. இந்த பேர் என்ன காரணம்னா, நான் கொஞ்சம் காலத்திலே ஏகுவின் வம்சத்தார் இடத்தில் இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரியத்தை ஒழிய பண்ணுவேன். இஸ்ரவேல், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில், பைபிளில்.
அழிய பண்ணுவேன், ஒழிய பண்ணுவேன். அவர் நல்ல பேரா? நல்ல பேர் கிடையாது. நம்மலாம் குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆன்லைனில் போய் பார்க்குறோம், நெட்டில் போய் கேட்குறோம், நம்ம மற்றவங்க கிட்ட கேட்குறோம், சஜஷன் கேட்குறோம். ஒரு நல்ல பேராக இருக்கணும். பேருக்கு அர்த்தம் என்ன ரொம்ப முக்கியம். பேருக்கு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் வந்து வாழ்க்கையில் வீணாக போனவன் அப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நல்ல பேராக தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே எஸ்ரேல் என்று பேரிட்டிருக்கிறாங்க. ஒளிய பண்ணுவேன், அழிய பண்ணுவேன். ரைட். 5வது வசனத்தில், அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். ரைட், ஓகே. அது வந்து ஒரு தெளிவான தீர்மானத்தோடு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. அடுத்தது 6வது வசனம், அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோரு காமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, அவர்களை முற்றிலும் அகற்றி விடுவேன். 2வது பேர் வந்து லோ ருகாமா. சரிங்களா? எபிரேய பதம் வந்து லோருகாமான்னு தமிழில் ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா லோ ருகாமா. அங்கே ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். லோ ருகாமா. லோ ருகாமா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இனி இரக்கம் செய்ய மாட்டேன், அவர்களை முற்றிலுமாய் அகற்று. யார் சொல்கிறது? உருவாக்கி படைத்து நாமம் தரித்த தேவன் சொல்லுகிறார். மனுஷன் சொன்னால் கூட பரவாயில்ல. சரி, அடுத்தது, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தரால் அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். யூதாவுக்கு மட்டும் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்குறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை அழித்து விடுவேன், ஆனால் யூதாவுக்கு மட்டும் கன்செஷன் கொடுக்குறார். இப்போ உங்களுக்கு அந்த கொஞ்சம் டவுட் வருது இல்லையா? இந்த யூதா யார், இந்த இஸ்ரவேல் யார், என்னங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இஸ்ரவேலுங்கிறீங்க யூதாங்கிறீங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்ல கவனிங்க. சவுல் ராஜாவுடைய காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலும் ஒன்றாக இருந்தது. எல்லாம் இஸ்ரவேலர்கள் தான். சவுல் ராஜாவுடைய காலத்தில் ராஜாவை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அந்த சவுல் ராஜாவுடைய காலத்தில் எல்லாமே இஸ்ரவேல் தான், முழுசும் இஸ்ரவேல் தான். அதுக்கு அடுத்தது யார் ராஜாவானது? தாவீது. தாவீது ராஜாவுடைய காலத்திலும் எல்லாமே இஸ்ரவேல் தான். எல்லாம் இஸ்ரவேல், முழுசும் இஸ்ரவேல். தான்லேருந்து பெயர்செபா வரைக்கும் எல்லாமே இஸ்ரவேல். அத்தனை கோத்திரங்களும் இஸ்ரவேல். அடுத்தது வந்தது யார் தாவீதுக்கு அப்புறம்? சத்தமாக சொல்லுங்க. சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவுடைய காலத்திலும் சமஸ்த இஸ்ரவேல், எல்லாமே இஸ்ரவேல் தான். அப்புறம் சாலமோனுடைய மகன் காலத்தில் என்ன ஆகுதுன்னா ராஜ்யம் பிரிக்கிறது. யெரொபெயாம் என்று ஒருத்தன் வந்தான். ரெகோபயாம். ரெகோபயாம் யார்? சாலமோனுடைய மகன். யெரொபெயாம், ரெகோபயாம். அந்த ரெகோபயாம் இருக்கானே, அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலனற்றவனாக இருந்தான். தன்னோட சேர்ந்த வாலிபர்களோடு சேர்ந்துக்கிட்டு அந்த வாலிபர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கு அவன்லாம் வாங்கி கட்டிக்கிட்டான். அந்த காலத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா யெரொபெயாமை எழுப்புகிறார். யெரொபெயாம் 10 கோத்திரங்களை அவன் தனக்கு கீழாக எடுத்துக்கிட்டான். சமஸ்த இஸ்ரவேலும் 2 துண்டாக போனது. ரெகோபெயாம் 2 யாருக்கு? தாவீதனுடைய பேரனுக்கு கிடைச்சது 2 கோத்திரம். யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். மற்ற 10 கோத்திரத்தையும் யெரொபெயாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இஸ்ரவேல் 2 துண்டாக போச்சு. அப்போ தான் என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுங்களா? அந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் என்றும் அந்த 2 கோத்திரத்துக்கு யூதா என்றும் பெயர் எடுக்கிறார்கள். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இருப்பான், யூதாவுக்கு ஒரு ராஜா இருப்பான். இஸ்ரவேலுக்கு அந்த 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா இருப்பான், யூதா 2 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா இருப்பான். சில நேரத்தில் அவனுக்கு ஒன்றா சேர்ந்துப்பானுங்க, சில நேரத்தில் எதிர்ப்பாயிருவாங்க. ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், அவனுக்கு அடுத்தது வரவன் கெட்டவனாக இருப்பான், அதுக்கு வரவன் நல்லவனாக இருப்பான், அதுக்கு கீழே வரவன் கெட்டவனாக இருப்பான். மாற்றி மாற்றி கூட வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இஸ்ரவேலருக்கு நான் இரக்கம் செய்வேன், இல்லை யூதாவுக்கு நான் இரக்கம் செய்வேன், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையோ முற்றிலுமாய் அகற்றி விடுவேன் என்று இந்த காலகட்டத்தில் தேவன் பேசுகிறார். சரி, அடுத்தது பாருங்க. 8வது வசனம்.
அவள் லோ ருகாமாவை முளைமுறக்க பண்ணின பின்பு கற்பம் தரித்து இன்னொரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர் இவனுக்கு லோ அம்மி என்று பெயரிடு. லோ கம்மின்னு சேர்த்து போட்டாங்க தமிழ் பைபிளில். ஆனால் எபிரேயர் பதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ அம்மி, லோ அம்மி. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, ஏனெனில் நீங்கள் என் ஜனமும் அல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பதெல்லாம். க்ளோஸ் பண்ணிட்டார் சாப்டரை. உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சு போச்சு. உறவு முறிகிறது ரொம்ப பெயின்ஃபுல் விஷயம் தெரியுங்களா? உறவு முறிகிறது ரொம்ப பெயின்ஃபுல். சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, உறவு முறிஞ்சிடும், கஷ்டமாக இருக்கும். 2 பேருக்கு பக்கமும் ஈகோ இருக்கும், வைராக்கியம் இருக்கும். நானும் பேச மாட்டேன், நீயும் பேசக்கூடாது. நான் கீழே போக மாட்டேன், நீயும் கீழே வரமாட்டேன், எனக்கு தெரியும். உறவு முறிக்கிறது வேதனையான விஷயம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தெளிவாக சொல்லிட்டாரு, நீ என் ஜனமே அல்ல, நானும் என் தேவனாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 தேவனுடைய இதய துடிப்பு என்ன தெரியுமா? நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். நான் என் தேவன், அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். அதுதான் என்னுடைய இருதய துடிப்பே. அதுதான் மனுஷர் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய இதய துடிப்பு. எங்கேயோ இருக்கணும்னு நினைக்கல, உள்ளத்தில் இருக்கணும்னா உன் கூட இருக்கணும். இப்போ நமக்கு யாராவது பிரியமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி நம்ம என்ன நினைப்போம் யோசிச்சு பாருங்கள். இப்போது ராஷ்மி வந்து சென்னையில் இருக்கா, அவங்க அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்காங்க. மனசில் அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். ஏம்மா அவங்க என் கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் அவங்க கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது இயல்பான விஷயந்தான். பிரியமானவர்களோடு இருக்கணும். சிலருக்கு அந்த 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 அது 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 கொஞ்ச காலத்தில் அது கிடைக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நான் அவர்களோடு இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஏக்கம். நான் யோசிக்கிறேன், அண்டசராசத்தை படைத்த தேவன் அற்ப புழுவும் ஒன்றும் இல்லாத என்னோட எதுக்காக ஐக்கியமாக இருக்கணும்? ஏன் என்கிட்ட வந்து வாசம் செய்யணும்? என்கிட்ட வாசம் செஞ்சால் என்ன நடக்கும்? ஏதாவது அவர் மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பேன். நான் அவர் சொல்கிறது எல்லாம் செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அவர் கஷ்டப்படுவார். ஆனால் அவர் சொல்கிறார், உன் கூட தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். எல்லாத்தையும் சகிச்சு போகிறார். அப்போ உண்மையாக 2 பேர் நேசிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க ஒருத்தருடைய இருதயத்தை புண்படுத்தவே மாட்டாங்க. அன்பினுடைய ஒரு உச்சாணி அனுபவம் என்னென்னா, நமக்கு நேசித்தவங்களை மனசை நோகடிக்க மாட்டோம். அவங்க ஒரு குடம் தண்ணி தூக்குறாங்கன்னா உடனே ஓடி போவோம். ஏய் நீ ஏன் தூக்குற? நான் தூக்குறேன். சும்மானாச்சுக்கும் கேட்போம், சுடு தண்ணி வச்சு கொடுக்கட்டுமா, குடிக்கிறியா, வேணுமா? ஏன் கேட்குது அந்த அன்பு? அந்த அன்புக்கு எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், எதையாவது கொடுக்கணும். அந்த அன்புனாலே அப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் அன்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது அன்பா வம்பான்னு கிளீனாக தெரிஞ்சிடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னுமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நீ என் ஜனமாக இருக்கு. அவருடைய இதய துடிப்பே அங்கே நின்று போகுதுங்க. நீ என் ஜனமே இல்லை போ அப்படின்ட்டார், தள்ளி விட்டார். இப்போது அந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்கள். நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னு வைங்க, நீ என் ஜனமே இல்லை போயிடுவேலன்னு. சில வீட்டிலேருந்து பிள்ளைங்களை துரத்துவாங்க, அப்பா அம்மா கோவப்பட்டு துரத்திடுவாங்க, போயிடு வீட்டை விட்டு வெளில போயிரு. நான்லாம் எங்கள் வீட்டில் திட்டி என்னை வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப வருத்தப்படுவேன், அழுவேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, அப்படி சொல்லிட்டா உடனே பெட்டி எடுப்பார், எல்லாம் சாமான்லாம் அதில் போடுவார், துணியெல்லாம் இல்லை போடுவார். எடுத்துட்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு. எனக்கு சின்ன பையனாக இருப்பேன், ரொம்ப அழுக வரும் அண்ணன் போகிறான்னா. அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு பின்னால் கதை வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது எங்கள் அப்பா கேட்பாங்க, என்னடா போகிறேன்ட்டு போன, பெரிய ஜம்பமாக போனேன் அப்படின்னு. சொன்னீங்க போனேன், அப்புறம் எதுக்கு வந்த? எங்கள் வீடு இது, எங்கள் அப்பா அம்மா வீடு, இங்கே வராமல் நான் வேற எங்கே போவேன்? உறவு முறிந்து விட்டது என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிருந்தால் நீங்களும் நானும் க்ளோஸ். அவர்கிட்ட போய் நிற்க முடியாது, அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, கதவு மூடியாச்சு, கேட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளவும் சொல்லி திட்டிட்டு பேரெல்லாம் வச்சு
அதுக்கு பேருக்கு ஒரு அர்த்தம் சொல்லி விலக்கி விடுவேன், அழித்து விடுவேன், முற்றிலும் அழுக்கு பண்ணுவேன், நான் தேவனாக இருப்பதில்லை எல்லாம் சொல்லிட்டு அந்த தேவனுடைய இருதயம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி துடிக்குதுன்றத அந்த 10வது வசனத்தில் பாருங்கள். என்றாலும் இஸ்ரவேலரின் புத்திரர் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. இதுதாங்க அவருடைய அன்பு. இன்னைக்கு நீங்களும் நான் உயிரோடு இருக்கணும்னா இதுதான் காரணம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸு, எடுத்துகிட்டு போன்னு சொன்ன பிறகு அந்த என்றாலும்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன இருக்குது தெரியுமா? பட். இருந்தாலும், என்றாலும் எல்லாம் கரெக்டு தான், இப்படியெல்லாம் இருக்குது தான், ரைட்டு. இருந்தாலும் ஒரு கன்செஷன் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய இருதயம் வெட்டி போடுங்கன்னு சொன்ன பிறகும் கூட அந்த மரத்தை சொன்னார் இல்லையா, வெட்டி போடுன்ட்டார். அந்த மரம் கால்நாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் எஜமான் வந்து பார்க்குறாரு, எதுக்கு தான் இது இருக்குது நடுவில், தோட்டத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம். எஜமான் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்க்குறாரு, ஏதாவது கிடைக்குமானா ஒன்றுமே இல்லைங்க. அவர் சொல்லிட்டார், இதை வெட்டி போடு. இது ஏன் நிலத்தை கெடுக்குது? ஆனால் தோட்டக்காரன் சொல்கிறான், ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், அந்த ஒரு வருஷம் இருக்கட்டுங்க ஐயா, அந்த ஒரு வருஷம் இருக்கட்டுங்க ஐயா, ப்ளீஸ், நான் ட்ரை பண்ணுறேன், நான் இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். அது கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை என்றால் அடுத்த வருஷம் வெட்டி போடுன்னு சொல்லாமல் வெட்டி போடலாம், பார்க்கலாம், இருக்கட்டும், ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்ம தேவனுடைய இருதயம். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம். ட்ரை பண்ணுறாரு, திரும்ப ட்ரை பண்ணுறாரு. நம்மளை அவர் கோபப்பட்டாலும் அப்புறம் அன்பாயிருது. என்றாலும் வாசிக்குமா? சத்தமாக வாசிப்போம். 10வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஆமேன். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது அதிகாரத்தில் திரும்பவும் வழக்காடுகிறார். நம்ம தேவன் வழக்காடுகிற தேவன். ஓகே, வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர், வழக்காடுகிறார். என்ன சொல்கிறாரு? 1வது வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லோ ருகாமா, லோ அம்மி. அப்போ இங்கே சொல்கிறாரு, அம்மி என்று சொல்லுங்கள், சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று சொல்லுங்கள். என்ன காரணம்? நான் உங்கள் தாயோடு வழக்காட போகிறேன். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்நானத்தின் நடுவிலிருந்தும் விலக்கி போட கடவுள். இல்லை என்றால் அவளுக்கு தண்டனை வரும் என்று அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டு 6வது வசனத்திலேருந்து நம்ம சொல்கிறார், 5வது வசனத்திலேருந்து நம்ம சொல்கிறாரு, அவர்கள் தாய் சோரம் போனால் அவளை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று அவள் சொல்லுகிறாள். ஆகையால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் சேருவதில்லை, தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்போ என்ன சொல்வானா, நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாக இருக்கும். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளே அவர்கள் பாகால் உடையதாள். அப்போ நமக்கு வர்ற ஆசீர்வாதம்லாம் யார்கிட்ட இருந்து வருதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நமக்கு வருகிற நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இங்கே வருது. அப்படிதான் உண்மை தானே? அப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்தது. அப்போ நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும்? ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். அவ்வளோதான் சொல்கிறார், வேறு ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன்னு மறந்துடாத. நீ கண்ட இடத்துலையும் போய் நிற்காத, கண்ட விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நிற்காத. எல்லாம் ஒன்று தான், 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று நான் ஒன்றுன்னு போகாத. என் இருதயத்தை பிரியப்படுத்தி நடந்துக்கோ. அழகாக சொல்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம பைபிளில் ஆழமாக படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படி செய்யாமல் போனால் 9வது வசனம், ஆதலால் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொள்வேன். அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும்
திரும்ப பிடுங்கி கொள்ளுவேன், எல்லாமே சொல்கிறார். சொல்லிட்டு அவளுடைய எல்லா மகிழ்ச்சியும், பண்டிகையும், அவளுடைய மாத பிறப்புகளையும், அவளுடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசிரிப்புகளையும் ஊழிய பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் நிறைய சொல்கிறார். அதில் நம்ம ரொம்ப வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து வாசி. இப்போ இது சொல்கிறதெல்லாம் இன்னும் பார்த்தா என்ன மாதிரி இருக்குது? சாப்டர் க்ளோஸ், உறவு முறிஞ்சு போச்சு, ஃபினிஷ்டு, பை பாய். அப்படி தான் தோணுது நமக்கு. தேவன் கோபப்பட்டு ஒரு உறவுலேருந்து வெளியில் போனால் யாராவது ஒரு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் பாருங்கள், இவ்வளவும் சொல்லிவிட்டு இவ்வளவும் திட்டிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிப்பேன், ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு? 16வது வசனம் சத்தமாக வாசிப்போம். ஆயினும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன வசனம், என்ன வார்த்தை? என்றாலும். இப்போ என்ன? ஆயினும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. சொன்னேன், ஆமாம் கரெக்டு தான் சொன்னேன், கோபத்தில் சொன்னேன். ஆயினும் நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசுவேன். ஹல்லேலூயா. நான் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் அவகிட்ட நான் பேசுவேன், பட்சமாய் பேசுவேன், பேசி பார்ப்பேன். யார்? உருவாக்கி படைத்த ஆண்டவர் மனுஷங்கிட்ட சொல்கிறாரு, அவளை கூட்டிகிட்டு போய் நான் நயம் காட்டி பேசுவேன். அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? தூக்கி அடிச்சுட்டு வேற ஒரு ஏவாளை உருவாக்கி போயிட்டே இருக்கலாம் அவர். இல்லை, அந்த அளவுக்கு இறங்கி வராருங்க. இந்த குடும்பங்கள்லாம் வைராக்கியம் இருக்குல்ல, உங்கள் குடும்பத்துலலாம் இது நடந்திருக்கோன்னு தெரியாது. ஏதாவது ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்தாலும் நான் பார்க்க மாட்டேன், செத்தாலும் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன். அது மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? யோ நீ தான் செத்து போயிரு, அப்போ எப்படியா பார்ப்பேன்? அந்த வைராக்கியம். இனி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், என்னமோ டெய்லி போய் முழிச்சிட்டு இருந்த மாதிரி. இல்லை, இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் எனக்கு தெரியாது, ஏதாவது பேக்ரவுண்டில் நடந்திருக்குமா என்னமோ தெரியாது. யாருக்காவது எதனா போகும்போது சொல்லிட்டு போங்க, அந்த மாதிரி இருந்தால். அப்போ எனக்கும் கொஞ்சம் ஒரைட்டு, ஏன் ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்தாருன்னு இருக்கும். மூஞ்சே பார்க்க மாட்டேன் இனிமே, மூஞ்சிலே முழிக்காத, போய்டு அவுட் அப்படின்ற ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு கோபம். யார்? மனுஷனுக்கு மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அண்டசராசத்தை படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, இருந்தாலும் ஒரு சான்ஸை கொடுக்குறேன், உன்னை வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறேன், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி வேற ஒரு இடத்துக்கு போய் பேசுகிறேன். இங்கே பேசுனா நீ பேசினதையே பேசிகிட்டு இருப்ப, சரி வா உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், யாரும் இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன். வனாந்திரம்னா வெற்றிடம், ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்றுமே கிடைக்காது, தண்ணீர் கிடையாது, எண்ணெய் கிடையாது, தானியம் கிடையாது, திராட்சை ரசம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கே கொண்டு போய் உன்னை நான் வச்சு பேசுகிறேன். அப்போ தான் உனக்கு தெரியும் நான் என்னென்ன கொடுத்தேன் உனக்கு, நான் உன்னை எப்படி பராமரித்து கொண்டேன், உன்னை எப்படி நான் பாதுகாத்து கொண்டேன். நயம் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு அவளோடு பட்சமாய் பேசி, 15வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களில் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை நீ பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ கிருபை, எவ்வளோ இரக்கம், எவ்வளவு மனதுருக்கம், எவ்வளவு அன்பு. அருமையான தேவஜனமே, அப்புறம் என்ன சொல்கிறாரு? 18வது வசனம் வாசிங்க. அக்காலத்தில் நான் அவர்களுக்கு காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முறித்து அவளை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எவ்வளோ கிருபை பார்த்தீங்களா? என்ன சொல்லலாம்? இனிமேல் நீ தரையில் படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கலாம். நீ பண்ணதுக்கு நீ என்ன பண்ணிடணும்? தரையில். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு புது ஷூ வாங்கி கொடுத்தாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஊட்டியில், யோசிச்சு பாருங்கள், நிறைய பனி இருக்கிற இடத்துல ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்தாங்க. அது என்னவோ தெரில, வரல, அப்படி ஒரு கல்லை உதைச்சிட்டேன். அது எங்கள் அப்பா பாட்டார், ஏண்டா புது ஷூ வாங்கி கொடுத்தா நீ கல்லை உதைப்பியா? கல்லை உதைக்கிறதுக்காக புது ஷூ வாங்கி பிடிக்கிட்டு அவாய் செப்பல் வாங்கி கொடுத்துட்டார். எத்தனை மாதம்? 3 மாதம் அந்த குளிரில் அவாய் செப்பலை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் வரேன். பசங்களாம் என்னை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஏன்டா அவாய் செப்பல்னு. அந்த காலத்தில் அப்படி தண்டனை கொடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல. 3 மாதம் அது எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குறேன், வீட்டில் கிடைக்கவே இல்லை.
அப்புறம் பார்த்தா நான் என் திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன். 3 மாதம் கழித்து ஷூவை போடுறேன், கால் உள்ளே போக மாட்டேங்குது. கால் அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு. எல்லாம் பிடுங்கிடுவேன்றாரு. எல்லாம் பிடுங்கி எடுத்துருவோம், அவ்வளோதானா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுக்க போகிறேன், அப்புறம் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுறேன், ஒரு புது வில்லு பட்டயம் பாதுகாப்புக்காக வைக்கிறேன், அவளை சுகமாய் தங்க பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ கிருபை பார்த்தீங்களா. அதெல்லாம் மறந்துடுறாரு. சண்டை போட்டதெல்லாம் மறந்துடுறாரு, கோவப்பட்டதெல்லாம் மறந்துடுறாரு, திட்டினதெல்லாம் மறந்துடுறாரு. நம்மளே போய் என்னைக்கு திட்டினீங்களே, என்னைக்கு என்ன சொன்னேன், அந்த மாதிரி இருக்க அவர் இருதயம். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள். ஏங்க, கல்யாணம் ஆன பிறகு எங்கேஜ்மெண்ட் நடக்குமா? எங்கேஜ்மெண்ட் ஆன பிறகு கல்யாணம் நடக்குமா? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு எங்கேஜ்மெண்ட்டா கல்யாணமா? எங்கேஜ்மெண்ட்டு. இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், ஒய்ஃபை தள்ளி விட்டவர், போயிடு நீ உட்பட மாட்டேன்னு. இப்போ புதுசாக ஒரு எங்கேஜ்மெண்ட் பண்ணுறாராம். ஹல்லேலூயா! புதுசாக ஒரு எங்கேஜ்மெண்ட் பண்ணுறாரு. யாரோட? ஏற்கனவே கல்யாணத்தை தள்ளி விட்டார். என்ன சொல்கிறாரு? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நியமனம் என்றால் எங்கேஜ்மெண்ட்டு. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கும். நீதி நியாயம் ஒன்று, நீதி நியாயமானு சொல்லணும், இல்லை கிருபை இறக்கணும்னு சொல்லணும். இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாரு. நீதி நியாயம்னா கிருபைக்கு இடம் கிடையாது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ஆனால் அவர் இருதயம் எவ்வளோ குழம்பி போயிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் நீதி நியாயங்கிறாரு, இந்த பக்கம் உருக்க இறக்கங்கிறாரு. வேண்டாங்கிறாரு, இல்லை வேணுங்கிறாரு. தள்ளி விடுறேன்றாரு, அப்புறம் இல்லை நான் வந்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இருபதாவது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா! அறிந்து கொள்ளுவாய். கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியணும். மனுஷனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்ல. எத்தனை காரியம் கேட்குறோம். ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனை கேள்வி கேட்குறோம். உனக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, உனக்கு பிளட் குரூப் என்ன, அந்த பிளட் குரூப் என்னவாக இருந்தால் என்ன, அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீ என்ன படிச்சிருக்க, எங்கே வேலை செய்கிற, நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடிச்சவங்ககிட்ட 1008 கேள்வி கேட்போம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்னென்ன பிடிக்கும், எது எதாவது பிடிக்காது, சம்மந்தம் இருக்கும். சில கேள்வி சம்மந்தமே இருக்காது, கேட்பானா. ஏன் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கர்த்தரை தெரிந்து கொள்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த 23வது சங்கீதம் தான் ஒன்று தான் மரபணமாக தெரியும். அதுக்கப்புறம் எதுவுமே படிக்கலை. அது சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது. அது கொஞ்சம் மனசில் இருக்கிறனால கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையேன். வேறு ஏதாவது ஒன்று சங்கீதம் சொல்லேன் அப்படின்னா, இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன அவசரம் இப்போ, ஏன்னா தெரியாது. ஓசியா எங்கே இருக்காரு தெரியாது. இருக்காருங்க, பைபிளில் தான் இருக்காரு. எங்கே இருக்காரு அதுதான் தெரியல. சில நேரத்தில் பிரசங்கம் கூட அப்படி தான். பாஸ்டர் எனக்கு எப்படி பேசினாரு, வைராக்கியமாக பேசினாரு. எப்படி பேசினாரு? அப்படியே ஆவி தூக்குற மாதிரி பேசினாரு. எப்படி பேசினாரு? அப்படியே என்னவோ பண்ணிச்சு உள்ள. என்ன பேசினாரு அதுதாங்க தெரியல. அப்படியெல்லாம் இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது கேட்டு பாருங்கள் என்ன பேசினாருன்னு. நான் தான் ஒரு நாள் வாசல் நின்று கேட்கலான்னு நினச்சிருக்கேன். போகிறவங்க கிட்டலாம் முடிச்சு போகும்போது என்ன பேசினேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் நீங்கள் தானே பசங்க பண்ணி, உங்களுக்கே தெரியலையா? அறிந்து கொள்ளுவாய். கர்த்தரை அறிகிற அறிவு பேதுரு நிறைய சொல்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு சங்கீதத்தில் நிறையா இருக்குது. அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். அவரை அறிய எப்படி இருக்கும் தெரியுங்களா? சந்தோஷமாக இருக்கும். அவர் அறிய ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். மனுஷர் அறிய என்ன ஆகும்னா, சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா, ஐயோ இவ்வளோ தானே ஆஃப்டர் ஆல். ஆனால் அவங்களுக்கு கதை அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஒரு அம்மா சொல்லுவாங்க, இவர் கட்டிட்டு 30 வருஷமாக குப்பை கொட்டுறேன். ஏங்க 30 வருஷமாக குப்பை கொட்டுறீங்க? ஏன்னா அவரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால் அவர் குப்பை தான் கொட்டுறேன். வாழலையா? இல்லை வாழலைங்க. நெருங்க
பலவீனங்கள் தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அறிய அறிய திகட்டாத இன்பம், தேன் தெளிதேன். ஆமென். அவரை அறிகிற அறிவு. இந்த வாரத்தில் அவரை அறிகிற அறிவுக்கு அநேக நேரத்தை கொடுங்க. நல்ல கவனிங்க. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்போது நடக்கிற காரியம் என்னென்னா, அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். நான் வானத்தை பார்த்து பேசுவேன், வானம் பூமியை பார்த்து பேசும். பூமி தானியத்தை பார்த்து பேசும், திராட்சரசத்தை பார்த்து பேசும், எண்ணெயை பார்த்து பேசும். எண்ணெய்க்கு மறுமொழி கொடுப்பேன். என்ன சொல்கிறாரு? நான் வானத்தை பார்த்து பேசுவேன். எப்போ நம்ம அவரை அறிங்கிற அறிவு பார்க்குறாருல, ரைட்டு, ஓகே, வானத்தை பார்த்து நான் பேசுவேன். வானம் பூமியை பார்த்து பேசும். பூமி என்னெல்லாம் கொண்டாந்து கொடுக்குமா? தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொண்டு வந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் பிரதர் பாக்கியராஜோடும் பார்த்து முத்துபாஸ்கர் பிரதரோட ஒரு டைப் வச்சுட்டா நல்லாயிருக்கும். திராட்சரசத்தையும் எண்ணெயையும் தானியத்தையும் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நான் விளக்கி சொல்லுகிறேன், புரியும்படி சொல்லுகிறேன். எப்போ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ அப்போ ஆண்டவர் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பார். வானம் என்ன செய்யும்? பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி என்ன செய்யும்? தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். மறுமொழி கொடுப்போம்னா என்ன? அவங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவார். தெற்கை பார்த்து கொடு என்றும், மேற்கை பார்த்து கிழக்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லி கொண்டு போய் கொடு. இருப்பு கதவுகளை முறித்து, வெண்கல கதவுகளை முறித்து, இருப்பு தாழ்பால்களை உடைத்து, ஆமென், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கணும்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறது. அவர் சொல்லிட்டா போதும். அவர் ஒரு ஒரு ஓகேன்னு சொல்லிட்டா போகணும், முடிஞ்சது, அவ்வளோதான். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் இருக்கீங்க இல்லையா? வருது இப்போ மார்ச் மாதம் ஹைக்கு, ப்ரொமோஷன். ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக, இல்லைங்களா? அவர் மேலே இருக்கவர் உங்கள் பாஸு ஒரு ஓகேன்னு சொல்லிட்டா போதும், 20% 30% விழுந்துடும். ப்ரொமோஷனுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டா போதும், ப்ரொமோஷன் விழுந்துடும். ஆனால் ஒரு ஓகே சொல்கிறதுக்கு யார் ஓகே சொல்லணும் தெரியுமா? வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். பூமி மேனேஜருக்கு மறுமொழி கொடுக்கணும். மேனேஜர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற மேனேஜர் கூட உங்களுக்கு செய்து பிடிப்பார். அவரே அப்புறம் உட்காந்து யோசிப்பார், நான் ஏன் செஞ்சேன். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, குறைவு நிறைவாகும், நிறைவு பூரணமாகும், பூரண சம்பூர்ணமாகும், பரிபூர்ணமாகும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் உள்ள ஆழமாக இறங்கியிருக்கா? ஓசியா ஆழமாக இறங்கியிருக்கா? ஆண்டவருடைய அன்பு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நடந்த பிறகு இந்த சீதனம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு சீதனம்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அது இதிலிருந்து தான் வந்தது. கல்யாணத்துக்கு சீதனம், தானியம், எண்ணெய் இதெல்லாம் நம்ம வச்சு அனுப்புகிறோம் இல்லைங்களா? 6 வைக்கணும், 7 வைக்கணும். எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல, அவன் கையில் மாட்டினா போதும். 3 வைக்கணும், 4 வைக்கணும். அது என்னையா இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்? வச்சுட்டு போயேன் மனப்பூர்வமாக. அது என்ன 3 4 வலது காலை எடுத்து முன்னால் வை. என்ன இதெல்லாம் கிறிஸ்தவ இருக்குது. எவ்வளோ வச்சாங்க? 7 வச்சாங்களா? சீதனம் எங்கிறது வந்துச்சு? இதில் தான் வந்துச்சு. அடுத்தது அழகாக சொல்கிறாரு பாருங்கள், இந்த கடைசி வசனத்தை வாசிங்க, முடிச்சுருவோம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு வசனம் தெரியுமா? இதெல்லாம் நான் முதல் தடவை படிக்கும்போது அழுதுட்டேன். ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் இந்த வசனம் பைபிள் கிடச்சி எனக்கு வாசிக்கும் போது நான் உண்மையாகவே அழுதுட்டேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ திட்டி, இவ்வளோ சண்டை போட்டு, இவ்வளோ தூக்கி அடித்து கடைசியில் அந்த ஆண்டோடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபை சொல்லுது, நான் அவளை எனக்கென்று பூமியில் விதைப்பேன். என்னுடையவர், எனக்கு சொந்தம். என் நேசர் எனக்கு சொந்தம். நான் அவருடையவள், அவருடையவள், அவருடையவர். அந்த சொந்தன்ற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சொந்தன்ற உறவு எவ்வளோ ஸ்ட்ராங் உறவு தெரியுங்களா?
அந்த பந்தம் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? நான் அவருக்கு சொந்தம். அவர் சொல்றாரு, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா, ஆமென். அந்த 1வது அதிகாரம் 9வது வசனம் சொன்னார், இவனுக்கு லோ அம்மி என்று பெயரிடு, ஏனென்றால் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பதும் இல்லை சொன்னாரா? ஆனால் இங்கே சொல்லிட்டாரு, அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீ என் ஜனம் என்று சொல்வேன், நான் எங்கள் தேவனே. வீட்டில் கூட சில நேரத்தில் அப்பா அப்படி கோச்சிப்பார்ல, அப்பா லேட்டாக வருது, பையன் லேட்டாக வருவான், அப்பா பெர்மிஷன் இல்லாமல் பைக்கை தூக்கிட்டு போயிடுவான், அப்பா பாக்கெட்டில் கை இருந்து பணம் எடுத்துகிட்டு போயிடுவான், அவர் அங்கே போய் கடையில் நின்று கை விடுவார், ஒன்றுமே இருக்காது, கோபமாக வரும், என்னடா இந்த மாதிரி பண்ணுறான்னு கேட்டால் அப்புறம் ஒரு நாள் சொல்லிடுவார், இவன் 10 மணிக்கு வர்றதுனால சாப்பாடு கொடுக்காத, இவனை இனி வீட்டுக்குள்ளே சேர்க்காதன்றவார். இனி அவனுக்கு இன்றைக்கி ஒட்டு 1 துண்டு 2ன்னு உட்காந்துருப்பார் பாருங்க. அம்மா பயன்ட்டு இருப்பாங்க, என்ன நடக்க போதோ, ஐயோ இவன் வந்தால் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு. அவன் ஸ்டைலாக விசில் அடிச்சுன்னு வருவான். அப்பா பைக்கை எடுத்துகிட்டு போனவன் பைக்கை வெளியில் நிறுத்திட்டு வருவான். உள்ளே வந்து சும்மாவும் இருக்க மாட்டான். என்னம்மா அப்பா ஒரு மாதிரி இருக்காரு. சில நேரத்தில் பிள்ளைங்க இப்படி கொஞ்சம் குத்தி விடுங்க, சும்மா பண்ணால் கூட பரவாயில்ல, அப்படி குத்துறது. ஏன்னா ஒரு மாதிரி இருக்காரு, ஏன் அவனு உடம்பு சரியில்லையா, ரொம்ப ஆக்கிற மாதிரி. இவன் தான் காரணமே. இப்போ அம்மா நெஞ்சை பிடிச்சிட்டு இருப்பாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே, இவன் வேற வாயை கிளறான். அவ போய் பார்ப்பாங்க, என்ன பண்ண போறா, அடிக்க போறா, திட்ட போறாருன்னா, என்னப்பா சாப்பிட்டியாப்பா? அப்புறம் அம்மா பார்ப்பாங்க, என்னடா சாப்பாடு கொடுக்கலாமா வேண்டாமான்னு. என்னங்க சாப்பாடு கொடு. அப்போ இவ்வளோ நாள் பேசினது, இவ்வளோ நேரம் பேசினது வயராக்க எல்லாம் அவுட்டு. ஒன்றும் இல்லை, பார்த்தாரு, மூஞ்ச பார்த்தாரு, புள்ள என்ன பண்ணுறது, சாப்பாடு போடு. அந்த அம்மாக்கே இவ்வளோ தானே ஆயிரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு தடவை வாசிடலாமா? நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இதை தான் சொல்லி முடிக்கிறேன். எப்போ சொன்னாலும் என் தேவனேன்னு சொல்லுங்கள், என் ரட்சகரேன்னு சொல்லுங்கள், என் ஏசப்பான்னு சொல்லுங்கள், என் பரம தகப்பனேன்னு சொல்லுங்கள், என் 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 சேர்த்துக்கோங்க. வேற யார்கிட்ட சொன்னாலும் ஆண்டவர் ரட்சகர்னாதீங்க, என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர். அதில் ஒரு பிடிப்பு இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்குது. அந்த பிணைப்பின் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் ஜனம். திண்ணையில் படுத்துக்கோன்னு சொல்லலாம், நம்மளை ஈஸியாக சொல்லலாம், திண்ணையில் படுத்துக்கோ, கஞ்சி ஊற்றுறேன் காலையில் பெத்த பாவத்துக்கு சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் பிள்ளை, என் ஜனம், என் பிள்ளை, என் பிள்ளை. அப்போ அவரை நம்ம என்ன சொல்லணும், ஏன் ஏசப்பா. பேசும்போதெல்லாம் இந்த ஏன் ஏசப்பா, என்னுடைய உரிமை, ஏன் ஆண்டவர், ஏன் ரட்சகர், ஏன் மீட்பர், ஏன் ஆத்துமநேசர், என் 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 அப்படி சொல்ல கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க. ஒரு நாளும் நீங்கள் வெறுமையாய் போகிறதில்லை, ஒரு நாளும் உங்கள் குறைவுகள் நிறைவாகாமல் போகிறதில்லை. வானத்துக்கு மறுமொழி, பூமிக்கு மறுமொழி, சகல நல் ஆசீர்வாதங்களுக்கும் மறுமொழி. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாய் பிள்ளைகளாய் வாழ்ந்து, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனோட சுதந்திரம், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரம். இப்போ யோவான் சொல்கிறாரு, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி வர்ற நாட்களில் எப்படி இருக்குது நமக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் அப்பொழுது அவருடைய முகமுகமாய் பார்த்து அவருடைய சாயலிலே இருப்பேன். ஆமென். நான் முகமுகமாக பார்ப்பேன், அவருடைய சாயலில் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்கள் மனசை தொட்டுச்சுன்னா உண்மையாகவே இதில் உங்களுக்கு ஏதோ புரியுது, விளங்குது, ஏதோ பேசுகிறாரு ஆண்டவர் நினச்சா, வீட்டில் போய் இந்த 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் இன்னைக்குள்ள மறக்காமல் திரும்பியும் வாசித்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருங்க. தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டுகிற தயவு. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் செய்வோமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. தேவன் என்ன பேசினார், உங்களோட என்ன பேசினார், எதை தொட்டார். அவர் தொடுறது கரெக்டாக தொடுவார். அன்பில் குறைவு இருக்கிறதா? எபேசு சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, ஆண்டவரே இப்படி நேசிக்கிறீங்களேப்பா, இப்படி நேசிக்கிறீங்களே, தகுதி இல்லாத என்ன இப்படி நேசிக்கிறீங்களேப்பா, இவ்வளவு அன்பா, தகுதியாக நடந்துக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, சுதந்திரவாளியாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க, பிள்ளையாய் வாழ்கிறதுக்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க கேட்போமா? இப்படியே எழுந்து நிற்போம். தகப்பனே, ஒரு மனப்படுகிறோம். இந்த ஆராதனைகளை 2 ஆராதனைகளையும் அருமையாய் நடத்துவதற்கு உதவி செஞ்சுங்கப்பா. சபையை தேடி வந்த அருமையான பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இந்த வாரம் முழுவதுமே நல்ல சுகபல ஜீவனை தாங்க. எதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சவாலாக இருக்க போதோ அதெல்லாம் சுலபமாய் செய்து முடிக்கிற மனபலத்தையும் சரீரபலத்தையும் ஆத்மபலத்தையும் தாங்க. ஆண்டவர், பயங்கள், கலக்கங்கள், திகில்களை எடுத்து போடுங்க, பலவீனங்கள், சோர்வுகளை எடுத்து போடுங்க. அடுத்த வாரம் சாட்சிகளோடு எங்கள் மத்தியில் கொண்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நாங்கள் தியானித்தபடி உடைய அளவற்ற அன்பை தியானித்து உம்மை அறிகிற அறிவிலை பெருக தேவரீர் கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற அருமையான பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடு மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.